ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாஃப்டான சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் கிரேவியில் நான் நிறைய எண்ணெய் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மின்ட் இந்த புதினா இலைகளை தான் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய புதினா போட்டனால அதனுடைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. அது இல்லாமல் இந்த குளிர் சீசனுக்கு இந்த மாதிரி புதினாலாம் நம்ம நிறைய சேர்த்துக்கணும்னாக்கா இந்த கோல்டு இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். பாருங்கள், அது எல்லாமே நான் நல்லா வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கூட அந்த தனியாகவும் ஆட் ஆகிருக்கும் நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் அந்த நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற வாட்டரே அதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த பன்னீரை போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் பட்டரையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த சப்பாத்திலையும் நல்லா பட்டர் போட்டு தான் நாங்கள் நல்லா அதை பிசைவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த சப்பாத்தி மாவை பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு சைட் டிஷ் தான் இந்த பன்னீர், இந்த மின்ட் கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதனுடைய கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குது. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் வேணும்னு கேட்டியா?